இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய செல்வம் சேர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். என்னுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே கோவில் பரிகாரம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பதிகம், பாசுரம், திருப்புகள், அபிராமி அந்தாதி இதை தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த பதிகங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த பாசுரங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, திருப்புகளுக்கு ஒரு சக்தி இருக்குது, நாம் போகிற கோவில்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. நாம் ஒரு பிரார்த்தனையோட ஒரு கோவிலுக்கு போகும்போது நிச்சயமாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள், மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் எல்லாம் அதை நிறைவேற்றி கொடுக்கும். அதனால தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கும் சரி, இந்த நிகழ்ச்சியிலையும் சரி, பரிகாரம் அப்படின்னாவே கோவில் பதிகங்கள், பாசுரங்கள் இதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்றது என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற பரிகாரம், நிறைய செல்வ வளம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுறது, அதற்கு ஒரு தேவார பதிகம் இருக்குது. ஞானசம்பந்த பெருமான் ஒரு தேவார பதிகத்தில் செல்வ செல்வ செல்வன்ற வார்த்தை வரும்படி 7 முறை செல்வ செல்வ செல்வன் பாடியிருப்பார். அப்படி 7 முறை செல்வ என்கிற வார்த்தை வரும்படி ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்கிற போது செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஞானசம்பந்த பெருமான் நமக்கு நிறைய பதிகங்களை பாடி கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை, தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தூக்கும் கானத்தின் எழுப்பிறப்பை கண் கழிப்ப கண்டார்கள் என்று ஞானசம்பந்த பெருமானை பற்றி சேக்கிழார் பாடுகிறார். அந்த ஞானசம்பந்த பெருமான் எத்தனையோ பதிகங்களை நமக்காக பாடி கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு பதிகம், செல்வ நெடு மாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. இந்த பதிகத்துல செல்வ செல்வ செல்வன் பாடி செல்வம் செல்வமேன்னு முடிக்கிறார். 7 முறை செல்வ என்கிற வார்த்தை வருகிறது. செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர்வாழ் தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. இந்த பதிகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிற போது நிறைய செல்வம் சேரும், செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். பதிகங்கள், பாசுரங்கள், கோவில் வழிபாடுகள், திருப்புகள், அபிராமி அந்தாதி இதெல்லாமே நம்முடைய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்டவைதான். இந்த பதிகத்தை நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். நிச்சயமாக நிறைய செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.